இப்போ நம்ம டர்க்கிக்கு போறோம். வந்தாச்சா? வந்தாச்சு. எஸ். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா டர்க்கியோட ஃபேமஸான ஒரு டெசர்ட் தெரியுமா என்னன்ட்டு? தெரியும். என்னது? குனாஃபா. குனாஃபா. டர்க்கியா துபாயா? ரெண்டுமே. ஆனா டர்க்கிஷ் இதுதானா? ஓகேவா? சோ இப்போ நம்ம குனாஃபா தான் செய்ய போறோம். ஓகே. இதுக்குள்ள போலாமா? போலாம். ஹாய் गाइस, வெல்கம் டு ஐ அம் சுபு அபிஷியல். ஒயிட் சீஸ் மீல். பொங்கல்லையும் சரி எதுலையும் சரி நான் வேலை ஒன்று நம்மளுக்கும் சக்கரை பார்க்க ராசி எப்படின்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு அதான் சக்கரை நினைச்சாலே பயமா இருக்கு. அப்படியே குத்துனன்னு வச்சுக்கோ. அது நான் மடி வாங்குவேன். எப்படி இதுரா படி வாங்குறீங்க? என்னதான் இருக்குன்னு தெரியல நம்மள இது பண்றது நம்மளுக்கு. போட்டின்னு வந்துட்டு ஹரிஷ் தான். ஓகே ஹரிஷ். ஸோ இதுக்குமே வந்து ஏகப்பட்ட கமெண்ட் குனாஃபா செய்யுங்க. குனாஃபா சாக்லேட் சேவ் பண்ணீங்க. சாக்லேட் வந்து ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா இருந்துச்சா? ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு குனாஃபாவே ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ அதனால குனாஃபாவே செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நீ எப்படி எந்த ஸ்டைலில் பண்ற? நான் வந்து 2 hours later. நார்மல் ஸ்டைல். ஓகே. நான் வந்து ஒரு வீட்டில் செஞ்சா நான் என்ன சொல்றது, உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இல்ல நீ அவன்ல பண்ற கரெக்டா? ஆமா. நான் அதான் அவன்ல பண்ணலாமா இல்ல பேன்லயே பண்ணலாமான்ட்டு டபுள் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த பார்ட்டி. குனாஃபா பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாமளா அதுக்கு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா குனாஃபாக்குன்ட்டு அந்த ஒரு மாவு அந்த நீட்டா இருக்கும், அதை வச்சு தான் பண்ணுவாங்க டர்க்கிலலாம். பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஊர்ல அது இல்லாதனால வெர்மிசெலி இந்த பாயாசத்துக்கு பண்றதை எடுத்து தான் பண்ண போறோம். ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? சாட்டே பண்ணலாம். என்ன பண்ண போறோம்னா குனாஃபா. ஸோ நான் என்ன பண்ணேன், சும்மா ஒரு ரோஸ்ட் பண்ண போகிறேங்க. எனக்கு கொஞ்சம் ப்ரௌனாக தேவை. அதை போட்டு கொஞ்சம் சும்மா லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கூட இல்லை, லைட்டாக. என்னால் என்னென்னமோ பண்ணி என்ன வேறு பயமுத்துற. நானே பண்ணுறேன்டா. இப்போ அதெல்லாம் போடலடா, அவங்க பண்ணலடா. சுகர் சிரப் பண்ண போகிறோம் நம்ம. அது ஒரு கப்புனாங்க, நான் சும்மா 1 கப்பு எடுத்துக்கிறேங்க. ரொம்ப சுகர்லாம் சாப்பிடாதீங்க. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறான். தண்ணியா அது? இந்த மாதிரி என்னது இது? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. ரொம்ப நேரமா இது வருகுது. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? இது ப்ரௌன் ஆகாது ஹரிஷ்? எனக்கு தெரியாதுப்பா. நீ பாப்பிய வீடியோ நல்ல பார்க்கல? வீடியோ நோட்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பியா? என்ன நோட்ஸ்? இல்லை பிட்டு அப்படின்னா மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய்யாது. இப்போ வீடியோலாம் பார்க்க மாட்டேன், நான் ஐபிஎல் வேணா பார்ப்பேன். ஐபிஎல் ஒன்று இருக்குது. ஓகே காய்ஸ், ஐபிஎல் நீங்கள் பார்ப்பீங்களா? ஐபிஎல் நீ பார்த்தனா மாட்டிப்பேன். ஏன்னா டிவி இங்கே தான் இது பார்த்தீங்கன்னா தான் ஒர்க் பண்ணுறாரு. காமெடியாக அது வச்சு இப்போ தான் புதுசாக வச்சிருக்கீங்க. இவ்வளோ நாள் இந்த பாருங்க கீழே காட்டு, அப்படியே மண்ணு இருக்குது பாருங்க. இப்போ தான் மாட்டினானுங்க டிவியை. சும்மா ஏதாவது சொல்லுவான் நம்மள. என்னதான் இருக்குன்னு தெரியல நம்மள இது பண்றது நம்மளுக்கு. இப்போ நீ பேசி கமெண்ட்ஸ்ல திட்டுவாங்க கூட. எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க தோசைக்கு. ஏன்னா மக்களுக்கு தெரியுதுடா நியாயம். ஏன் நம்மளும் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு பண்ண எதுக்கு நம்ம எல்லாம் பேசினேன். நியாயத்தை பேசி பழகு அப்படி சொல்லு. இனிமேல் நம்மளும் நியாயமா இருந்துட்டு போயிடணும் அப்படி சொல்றேன்னா அது கரெக்டு. சரிங்க காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரெல்லாம் நம்மளுக்கு நல்ல மெல்ட் ஆகிடுச்சு. ரோஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு ப்ரௌன் ஆகிற மாதிரியே தெரியல. நம்ம ஆஃப் பண்ணிட்டு சக்கரை மெல்ட் ஆயிடுச்சு. அப்படியே இப்போ ஹீட்டை கம்மி பண்ணிடணும். காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 9:33. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரையும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் காய்ஸ். அதுக்கப்புறம் அதை போட்டு ஸ்டப் பண்ணிட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் பண்ண வேண்டியதான். இது அப்படியே 5 மினிட்ஸ் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பண்ணுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுதுல்ல? ஓகே இப்போ நான் பேசலா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பெர்ஃபார்மன்ஸ் நான் இனிமேல் இப்படிதான் இருக்க போறேன் ஹரிஷ். எதுக்கு மற்றவங்க எதுக்கு இனிமேல் நான் பொங்கல்லையும் சரி எதுலையும் சரி நான் வேலை எதுக்கு போஸ்ட் பண்ணிக்கின்னு எதுக்கு கேம் எடுத்துன்னு போயிட்டு சரி உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பண்ணுறான் பார்த்தா அது வந்து சரி விடுங்க. சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பால் பவுடர் வந்து போட போகிறோம். சில நேரத்தில் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீ எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தெரியும். நான் உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் நிறைய அட் டைம் சொல்கிறான். ஒரு 3 டேபிள் ஸ்பூனு பால் பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு 1 2 அப்புறம் சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கலாம். கைஸ் கத்தி இல்லை கீழே போய் எடுக்கணும். நீங்க அப்படி கத்தி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கத்தியா பழத்தை பிக்கிறது கத்தி நிட்டுறியா? மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்சா. கமெண்ட் பண்ணுங்க. ஆஹா பார்த்தீங்களா கைஸ், சோம்பேறினா ஹரிஷ்னா சோம்பேறி.
என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிறா? கைஸ் அதே மாதிரி கத்திரிக்கோல்ல இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி? ஓ மை காட், வாவ் சூப்பர் ஓபன். டைம் 9:38 ஆயிடுச்சா? ஓகே இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கப்பு பால் ஊற்றி போகிறோம். இந்த பால் இதுக்கு ஊத்துறனா டிஷ்க்கு ஊத்துறனா சொல்லலாம் நினைச்சு நான் மறந்துட்டேன். இப்போ பால் ஊத்துனோட இந்த ஜோக்கு போட்டுக்கினே இருப்பேன். எனக்கு கொஞ்சம் குடிக்கிறேன், லைட்டாக போட்டுக்கிறேன். நேற்றுக்கும் ஹரிஷ் பரவாயில்ல, உனக்கு தானே, உனக்கு இல்லை எனக்கு எதுக்குடா ஹரிஷ், நீயே ஜெயிடா. நான் தர மாட்டேன். ஓகே ஏன்னா போட்டின்னு வந்துட்டு ஹரிஷ் தான். ஓகே ஹரிஷ், ஓகேயா? நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள எதுக்கு போட்டி ஹரிஷ், நான் அப்படி பார்க்குறேன். என்ன பறக்கான அது? சரி சரி, இங்கே தொடர் நல்லா தொடர் இருக்கேன், இன்னைக்குல தொடர் இருக்கேன். ஓகே கைஸ், 1 நிமிஷம் இருக்க டைமில் இப்படி லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அவ்வளோதான் கைஸ். இதை அப்படியே இப்போ ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஆஃப் பண்ணி விட்டு அப்படியே இதை காத்தார விடணும். அவ்வளோதான் கைஸ், நம்ம குனாஃபாவே முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. குனாஃபாவுக்கு மெயின் மேட்ரே இது மட்டும்தான். அதுவே நம்ம பாருங்க நல்லா கலக்கணும். நம்ம இந்த கான்ஃபிளவர் மாவுலாம் போட்டனால நல்லா திக்காகும். இப்போ நம்ம டேஸ்டிங் ரொம்ப டிஃபிகல்ட் ரேஷ். குனாஃபா சாப்பிட்டா தான் டேஸ்ட் தெரியும். ஏன்னா நான் சாப்பிடுவேன். திக்காவதிங்க வாங்க, நல்லா திக்காவது பாருங்க, நல்லா திக்காயிடுச்சா கைஸ். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இப்போ நம்ம பட்டரை உருக்க போறேன். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஆயிடுச்சு. எப்படி இது மட்டும் டேஸ்ட் சொல்லேன். எதுவுமே போடலாம் அப்புறம் இருக்கும். என்னடா இப்படி எதுவுமே போடல. எப்படி இதுடா சைலண்டா பண்ணி வாங்குறீங்க. இல்லடா நல்லா ஒயிட் சீஸ் மீல் இது எப்படி எடுப்பேன். நல்லா இருக்கு. ஏய் உன் சட்டை தான்டா, நாயிடும்டா சட்டையறா. பைத்தியங்கள ஒட்டிச்சுடா. டேய் ஏய் என்னடா என்னடா எடுக்க, சட்டை வேஸ்டா போயிட போதுடா. உள்ள எடுக்கிட்டே இதுலயே போட்டுருவேன். நான் எத்தனை அதில் போட்டு ஒட்டிச்சு. சட்டை இப்படிதான் கைஸ். இந்த பெரிய பசங்கள்லாம் காசோட அருமையே தெரியாது. சாரி ஹரிஷ், சாரி நான் சும்மா ஜிம்னாட்டுக்கு பண்ண, நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன்னு தெரியாது ஹரிஷ். ஓகே ஹரிஷ், நம்ம பண்ண இந்த க்ரீம் வந்துச்சு, அவ்வளோதான் நம்மளுக்கும் முடிஞ்சிச்சு மோஸ்ட்டாக. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹரிஷ் பண்ண மாதிரி இந்த சிரப்பு ஊற்றிட்டேன், இது கொடுக்குறேன், நான் செஞ்சுக்கிறேன் இல்லையா சிரப்பு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. சாரி. சரி ஓகேங்க, செஞ்சு முடிட்டா அதை நம்ம வெயிட் பண்ண வேறு எதுவும் இல்லை. மறந்துட்டியா? நீ என்னடா பண்ணுற? உருக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. நீ இப்போ அவனில் பண்ண போறியா, எதில் பண்ண போகிற? அவன் பண்ணுறதுக்கு நீ ஏதோ இது எடுத்துன்னு வரல? அதோ எது அப்படியே குத்துனன்னு வச்சுக்கோ. அது நான் அம்மாடி வாங்க, நான் எடுத்துட்டு வந்து. சரி இருங்க, நான் போயிட்டு எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்துன்னு வரேன். கைஸ் நான் போய் எல்லாத்தையும் ஹரிஷா, சாரி ஹரிஷா, நான் வச்சது கீழே தான் இருந்துச்சு, அதே மாதிரியா இருக்குல்ல, அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதான் ஊற்றிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஹரிஷா பண்ணிட்டு ஊற்றி கூட ஹரிஷ் அதை போடுறோம். லெமன் ஊற்றிருக்கேன், ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. லெமன் நானும் தான் ஊற்றுவோம், அதுக்காக தான் லெமனு. ஓகே கைஸ், ஸோ அதே சிரப் தான் நம்மளும் பண்ண போகிறோம். பாசம் தான் எனக்கும் சேர்த்து பண்ணியிருக்கலாம், பட் ஓகே நம்ம பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்ன. ஸோ அதே தான் நான் வந்து சக்கரை எடுத்துக்கிறேன். சரி அப்போ குணாஃபா பாசம் தான் எனக்கும் சேர்த்து பண்ணிடுறீங்க. கைஸ் பட்டர், சேமியாவில் பட்டர் போடுறோம். தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் சக்கரை மெல்ட் ஆகிற வரையும் நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லெமனை புழிஞ்சு விட போகிறோம் ஹரிஷ் மாதிரியே. எவ்வளோ அளவுலாம் தெரில கைஸ், நம்ம கொஞ்சம் செஃப் ஆனதுலேருந்து நம்ம பண்ணுறது தான் அளவாகுது. ஸோ சக்கரை நல்லா கரைஞ்சிச்சு. கைஸ் நல்லா பட்டர் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஹரிஷ் பண்ண சுகர் சிரப் அழகாக இருக்குது பார்க்க, இந்த கொஞ்சம் தண்ணியாகுது. ஏய் பையன் ஆகணும்டா, இல்லைடா ஏன்டா இப்படி பண்ணுறேன். நம்மளுக்கும் சக்கரை பார்க்க ராசி எப்படின்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு அதான் சக்கரை நினச்சாலே பயமாக இருக்குது. ஸ்டோன் பப்படி மறக்கவே மாட்டேன் என் லைஃப்பில். ஸ்டோன் பப்படி கைஸ் இதில் வந்து சீஸ் கடையணும். சீஸ் கொஞ்சம் பற்றாக்குறையினால இருக்கிற சீஸை கைஸ் யாரும் பதறாதீங்க. நான் கையெல்லாம் கழுவிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக. என்னடா போட்டு இப்படி பண்ணுறானே நினைக்கக்கூடாது யாரும். பாதி எடுத்து இவனுடைய இதுக்குள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணிக்கணும். அழகாக அப்படி ஸ்டஃப் பண்ணிடணும் கைஸ். ஸ்டஃப் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி அமுக்கி விடணும் லைட்டாக. ஏன்னா குனாஃபாவுமே ஒரு லேயர் பேஸ்டு இது தான், டெசர்ட் தான் கைஸ். சொல்ல மாதிரி நீ ChatGPT தான், மோஸ்ட்டாக ChatGPT. சும்மா அது எப்படி இந்த ஃபார்முலான்றது மட்டும் பார்த்துக்கிட்டேன் கைஸ். போட்டேன் வச்சுட்டேன். இதில் என்ன பண்ணணும்னா சீஸ் இதுலையே கூட போகிற லேயரு இதுதான் சீஸ் தான் லேயரு. இது பீஸா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போது கத்திரிக்கோள் இல்லைன்னா கட் பண்ண சொல்லி ஊற்றியடா. அப்புறம் என்னால் உன் டிஷ்ஷு கெட்டு போச்சுன்னா வழுக்குதுடா. கைஸ் இல்லை அப்படியே சீஸை அப்படி அழகெல்லாம் அப்படியே தூவி விட்டு கைஸ் சீஸை நல்லா போட்டு முடியணும். இங்கே விப்பிங் க்ரீம், அது ஆக்சுவலாக அது வந்து ஹெவி க்ரீம்னு சொன்னாங்க. ஹெவி க்ரீம்னால் எனக்கு எதுன்னு தெரில.
அப்புறம் நெட்டில் அவருக்கு சார்ஜி போயிட்டே கேட்டேன் இதை போடலாமா அப்படின்ட்டு போடலான்ட்டாரு. வெளிலே என்ன இவ்வளோ அழகாக உட்காந்து பார்த்தீங்களா. அதுதான் இப்போ இதை அப்படியே மூடணும். அடுத்த லேயரில் பிஸ்தா இருந்தால் பிஸ்தா போடலாம். மேலே பிஸ்தா இருக்கிற வாங்கி வச்சுருக்கேன். கீழே இருக்குது பேத்துருவா. கீழே வாங்கிட்டேன். வேணாமா? நான் வாங்கிட்டு வந்தால் கேட்கவே மாட்டேன்ல. அதானே நெக்ஸ்ட் டேலாக. இல்லைடா இருக்குடா, வாங்கி தானே வச்சுருக்கேன். பிஸ்தா போடணும் இல்லைடா ஐஷு, அது தானே ஆக்சுவல் குனாஃபா. ஓகே கைஸ், நம்மளோட சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஓரம் வச்சிரும். நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ பர்ஃபெக்ட் சுகர் சிரப்னா இதுதான். நம்ம பட்டம் படாமல் தொட்டம் தொடாமல். ஓகே, இப்போ அரேஞ்ச் பண்ணாதான் இப்போ நம்மளும் பண்ண போகிறோம். ஏன்னா பேசிக் குனாஃபாக்கு அப்படி தான் பண்ணணும். கைஸ் அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு கைஸ். குனாஃபாயும் முடிஞ்சிச்சு கைஸ். அது கரெக்டாக பெல் அடிக்குது. ஸோ இதில் வந்து அதே தான் நானும் பட்டர் போடுறேன். அவன் ஏதோ ஹீட் பண்ணி பண்ணான் உருகி. பத்த கீழே பட்டர் இது பிஸ்தா மட்டும் எடுத்துடா. ஏதோ ரேடியோ போட்ட மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் கேட்டிருக்கோம். ரேடியோவில் அது மது தான் பாடுறான். ஆக்சுவலாக குனாஃபாவில் எனக்கு பிடிக்கவே இல்லைடா. எனக்கு நார்மலாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் குனாஃபா. அது அந்தளவுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்குது. அதான் ஒரு மைல்டு ஸ்வீட்டில் அவ்வளோ ரேட்டுக்கு வாங்கி சாப்பிட்ணுமா? அவ்வளோ ரேட்டு வேறு விற்கிது. எவ்வளோங்க மதுமிதா? கைஸ் எனக்கு எதுவும் பிஸ்தா வேணாம்னு வந்து வேணாம் கைஸ். அது வந்து எவ்வளோ தீஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஹெல்ப் பண்ணிங்க உள்ளவா. கை வேற கழுவணும். அதேடு. ம் என்ன இது? கை சொன்னா இன்னைக்கு கை கழுவணும். சரி ஓகே சொன்னா சரி ஓகே சும்மா ஓகே கைஸ் மத்தி சரி கைஸ். எனக்கு முடிஞ்சே போச்சு. எல்பு கீழே மேலே சிந்தி இருக்குது. என்னடா போட்டு பசையில உடஞ்சிட போகுதுடா. உடையணும்டா, உடஞ்சுதான் ஆகணும். இந்த இடத்துல உடஞ்சுதான் ஆகணும். ஸோ சீஸ் நல்லா தடவிட்டோம் வச்சு பட்டரை. இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா அதே தான் பாதி வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மூளையெல்லாம் நல்லா இது பண்ணிக்கலாம். அமுக்கணும் இல்லை, இப்படி தான் அமுக்கணும். இது பண்ணோடனே அது கவுத்தா அழகாக வரும்ல ரைஸ், அதுக்காக இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது அமுக்கிட்டோமா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா செஞ்சு வச்சுருக்கேன் அந்த க்ரீமை. ஸோ அப்படியே இதில் போடலாம். என்ன க்ரீமு? ட்ரீம் கேக் மாதிரி சாப்பிடணும். அதெல்லாம் கட் பண்ணி அப்படியே சாப்பிடணும். ஐயோ இது வர வருது போட்டின்னு. சுப்பண்ணா இப்போ தான் ஃபார்முக்கு வராரு. நான் போட்டு எடுத்துன்னுக்கிறேன். இப்படியே வைக்கணும். சாரி வேண்டினே இருக்காது ரைஸு. தப்பா தாண்டா பண்ணுறேன். ஓகே இல்லைடா வேண்டாம் இல்லை. மிஸ் நல்லா செஞ்சால் நான் சாப்பிடுவேன். அவ்வளோதான். என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது? ஸோ மீதி உள்ளதை அப்போ வெறும் இனிப்புனா இது மட்டும் அதுதான்டா சொல்கிறேன். அது மட்டும் தான்டா ரைஸு. அதுதான் நீ அதில் போட்டல சுகர். அதில் கொஞ்சம் சுகர் போட்டேன். ஆமாம், அதான் 10 minutes. இதோ பிஸ்டாஷியோ இது கொஞ்சம் அழகுக்காக தான். கைஸ் இன்னும் கொஞ்சம் ஆகணும் கைஸ். இது என்ன தெரியுமா? எக்ஸ்ட்ரா இப்போ தீஞ்சிருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் லூஸுமே என்ன பண்ணேன், கொஞ்சம் பத்தலன்ட்டு வெறுமை எடுத்து போட்டேன். இது பட்டர் போடாமடா, அது மட்டும் தீஞ்சு வெந்திருக்கு போல. எவ்வளோ நேரம் உனக்கு? ஒரு 5 minutes. இந்த ரெடியாகுது. அவன் முடிஞ்சோன்னா எனக்கு வச்சிடும். காய்ஸ் இங்கே அவனை வந்து இது பண்ணிடான். அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கீழே வந்து மைக்ரோவேவ் அவன் இன்னொன்று இருக்குது, அதில் நம்ம வைக்க போகிறோம். எப்படி அதை போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் நம்ம இதில் தான் பண்ணுவோம், இந்த அவனில் தான். ஸோ இது ப்ரீஹீட் பண்ணிட்டேன், வச்சுட்டேன். 25 minutes வைப்போம். இதில் எப்படி வரும்னு சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை. என்னடி ஆஃப் ஆயிடுச்சு? அப்படி தான் சவுண்டு. ஓகே, லெட்ஸ் see. கைஸ் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு 7ஆம் அறிவு சொல்லுது. எடுத்து பார்த்துருவோம். கைஸ் எடுத்துக்கோ, மோண்டேஜ் சார்ட் எடுத்துக்கோ. கைஸ் ரொம்ப பயங்கரமான ஒரு இது உள்ள டைம். என்ன செஞ்சிட்டான் காய்ஸ், இவன் என்ன செஞ்சிட்டான். என்னென்ன செஞ்சேன் கொட்ட சொல்லி தட்டாத, ஃபுல்லாக கொட்டிக்கும். இப்போ கவுத்துறேன், எப்படி எடுக்கிறது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல எனக்கு.
இல்லை மேல் லேயர் தானே அப்படி இருக்குது. என்னடா எல்லாமே அப்படியே இப்படியே சாப்பிடுக்கிறான். ஏன்னா மேல் லேயர் மட்டும் வந்துச்சு. ஐயோ போச்சு கைஸ். எல்லாமே வாயில நம்ம கடிச்சு தான் முழுங்குவோம். நல்லா தான்டா இருக்கு, நல்லா வந்துருக்கு ஆக்சுவலாக. என்னடா ஊத்துற? சுகர் சிரப். இது ஏதோ கையில் கொடுத்த போட சொல்லி அது இப்போ போடு. நீயே போட்டுரு. அப்புறம் நான் தப்பாக போட்டேன், பொசிஷன் தப்புன்னு சொல்கிறக்கூடாதுல. காய்ஸ் அப்படி போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்க. அவன் பாருங்க அழகாயிடுச்சு பாருங்க. இவன் பண்ண தப்பெல்லாம் நம்ம திருத்திக்கணும். கோகாமலே சாப்பிடலான்ட்டியா? இல்லை கவுக்கணும்டா ஆக்சுவலாக. ஆக்சுவலி லேயர்லாம் பக்கா வந்துருக்கா. எடுத்து சாப்பிடும் போது எப்படின்னு சொல்லு. அப்புறம் காய்ஸ் ரெடியா? ரெடி. ஆக்சுவலாக எனக்கு குனாஃபாவே பிடிக்காதுடா ரிஷே. நல்லா இருக்காதுன்னா அது ரொம்ப ஸ்வீட்டே இருக்காதுடா, ஒரு மாதிரி. இதில் பார்க்க செம்மையாக இருக்குது. வீடியோலையா? வீடியோவில் பார்க்க செம்மையாக இருக்குதுன்றான், நேரில் அப்போ நல்லா இல்லைன்னு சொல்கிறானோ. அதான் புரியல எனக்கு என்ன சொல்ல வரான்னு. என்னடா சாப்பிடு. கழுவி தான்டா இருக்கும் எல்லாம். ராவாகுதா? கலக்கு முழுகுது. ஆனால் செம்மையாதுடா. என்னடா சொல்கிற? ஏதோ இந்த மேலே இந்த எக்ஸ்ட்ரா போட்டது தான் கொஞ்சம் ஜோக் ஆயிடுச்சுடா. நான் போட்டேன்டா உள்ள அப்படியே சாப்பிட்றா சூர்யா, வாடா அப்படியே கை இது பண்ணி சாப்பிட்றா. உள்ள சீனாவது சாப்பிட்டு பாருங்கடா. பட்டரு நெய் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. எனக்கு அது நினச்சாலே கொமாட்டுது எனக்கு. நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. கைஸ் பை த வே, இவன் பார்க்க யாருமே ரிசம்பிள் பண்ணுறான்றத சொல்லுங்கள். மூஞ்ச கேமரா விஷயம் யாருமே இல்லை, அஸ்வின் தான் வெயிட்ட குறைச்சிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. விஸ்வா வந்து அஸ்வின் தம்பி. அஸ்வின் பொங்கலில் கன்சிஸ்டண்ட்டாக அதனால் தம்பியை விட்டு நீ பண்ணுறா இனிமே அப்படின்னு போயிட்டான். எவ்வளோ இது செம்மையாகுண்ணா. குனாஃபா இப்படி தான் கைஸ் இருக்கும். அதுதான் ஒரு வாட்டி தான் நானுமே, நீ சாப்பிட்டல அப்போ தான் நானும் சாப்பிட்டேன். எங்கள் மதுரை இல்லையா? அப்போ தான் நானும் சாப்பிட்டேன். அதுதான் அவன் ராவா போட்டுக்கிறான்டா அதை. இந்தாடா பத்த வாடா வாடா. ஆமாடா ரொம்ப கிரன்ச்சியாகுதுடா. ஸோ முடிஞ்சது எடுத்துன்னு வந்துட்டேன். அதான் அந்த அவனில் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை, எப்படி வந்துடணும்னு தெரில. ஊற்றி தான் பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த சுகர் சிரப்பை நானும் இல்லைடா இப்போ இன்னொன்று சொன்னால் மறந்துட்டேன்டா. சுட சுட எடுத்து இந்த சிரப்பை போட்டு கொண்டா ஊற வைக்கணும் போலடா. அப்போ தான் அது கடுகு முடுகுன்னு இல்லாமல் இருக்கும் போல. காய்ஸ் பிடிச்சிட்டேன். இப்போ என்ன அவன் கீழே ஊறி இருக்குமா, இந்த டைமில் கவுத்திட்டு மேலே லைட்டாக சிரப்பு ஊற்றி சாப்பிடணும். கவுத்து பார்ப்போம். ஆல்ரெடி ஃபெயிலியர் தான். ஓ சாமியோ, அதே சவுண்டு. நான் என்ன தட்டுன்னு கேட்டேன். ஓ அதே திருப்பி. ஓகே அதே. ஏய் இல்லடா சார், சைடில் எடுக்கணும்டா. புறம்படுறா இப்போ பாரு வந்து அதே ரிசல்ட் வந்துச்சுடா. பாரு கேக் நம்ம எடுக்கிற மாதிரி சைடில் இப்படி எடுத்து விட்டு திருப்பதியா கைஸ் சவுண்டு கேட்கறதுக்காக இருக்கிறேன் மைக்க. கேட்டுச்சா? கேட்கல கைஸ். கேட்கல, நான் வந்துச்சுன்னா இப்படி பார்க்க மொக்கையா தான் இது. அதான்டா இந்த மாதிரி லேயர் தேர்த்து பாருங்க. வாங்க லேயரு, இந்த மாதிரி லேயர் காமியா முந்தில். இந்த லேயர் எனக்கும் தானே இருந்தது அப்படியே. எங்கே காமி? அதெல்லாம் எடுத்தா தானே தெரியும். அதான் எடுக்கல, கட் பண்ணும்போது தெரிஞ்சுது. கட் பண்ணி பார்ப்போம். சேம் பட் டிஃபரண்ட். ஏய் இப்படி தாண்டா வரும். ஆமா அப்படியே இருந்தா அப்படியே நான் தான் கட் பண்ணேன். இப்படிதான் இருக்கும். சாப்பிடு ஃபர்ஸ்ட். எனக்கு ஊட்டி விடாது. ஹாப்பி 5 மில்லியன். எடு சுடுதுடா. ஹாப்பி 5 மில்லியன். எனக்கு வேணாம். சும்மா ஆல்ரெடி தேடிட்டு நீ சாப்பிடு. பிடிக்காதடா இது. உன் மனைவிக்கு கூட இது சுடுது, வாடி சாப்பிட்றி. இதுதான் கடுகு முடுக்குன்னு கேட்குதுடா எனக்கு இங்கே வரையும். அந்த ஊருண்டா கொஞ்சம் எந்தாவது பரவாயில்ல, கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருந்தது பார்க்குற மீ. அந்த இதுவும் நானே செஞ்சேன் அந்த லேயர். இருந்தாலும் தில்லு தான் போதும். என்னடி இனிப்பா தாண்டி இருக்கும். சாப்பிட்டு பாரு. என்னடா சவுண்டு கீழே போட்ட எப்படி கேட்குது கைஸ்? எப்படி இருக்கு அது? வாடா சாப்பிடுங்க. இது இருக்க டேஸ்ட்டை பார்த்து சொல்லுங்க. பிளாக் நான் செஞ்ச அந்த க்ரீமை சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு வரா சாப்பிட்டு சொல்லுங்கடா. அவனே தான் கருக்கு போருக்கு.
என்னடா எப்படி எனக்கு யாரு சொன்னாலும் எனக்கு பெருசா இல்லை, ஏன்னா எனக்கே தெரியும் இது நல்லா வரலன்ட்டு. அவன் விட நல்லா வந்திருக்கு, அதான் கொஸ்டின். அது அவங்க சொல்லட்டும், பரவாயில்ல. எனக்கும் தான் தெரியும் நல்லா வரலன்னு. இதுல கொஞ்சம் இது இருக்கு. சாப்பிட்டோம், எனக்கு சுத்தமாக இல்லை, எல்லாமே கருக்கு முடுக்குன்னு இருக்குது. என்ன அப்படிதான் இருக்கு. நான் வந்து குனாஃபா வந்து ஒரு வாட்டி தான் சாப்பிட்டேன், அது முழுசாக சாப்பிடல, எனக்கு அது பிடிக்கல. அதுவும் என்னன்னா அது மெலிசாக இருக்குவாங்க, ஓகேவா. இது வந்து நம்ம சேமியா இதில் பண்ணது. சாப்பிடலாம், குனாஃபாவாக நினச்சி சாப்பிட முடியாது, ஏதோ ஒன்று சாப்பிடலாம். ஆமாம். சரி, இந்த கேம் நீயே வின்னராக இருக்கு. ஏன்னா நான் வந்து சீஸு அப்படியே கடையில் வாங்கி அப்படியே போட்டேன். நீ ஏதோ செஞ்ச 2 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா செஞ்சதுக்காக மதிச்சு நீ வின்னர். இல்லை, எந்த வந்து கருக்கு முடுங்க உனக்காக கொஞ்சம் ஊறி இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது. நீயே வின்னராக இருக்கு. சரி, ஓகே, நானே வின்னராக. சரி, ஓகே, அதை கேப் கொடுங்க, உனக்கே போட்டலாம். ஏய், யாருமே குனாஃபா சாப்பிட்டது இல்லை, எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. எப்படி டேஸ்ட் தெரியும்? நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் இது குனாஃபாவே இல்லைன்றோம். நாங்கள் இது குனாஃபாவா நினச்சி சாப்பிட்டுருந்தீங்கன்னா சாரி, இது குனாஃபாவே இல்லை, ஓகேவா. இந்த கேமோட வின்னர் ஹரிஷ். ஓகே ஓகே, நல்லா தான் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்க, நெக்ஸ்ட் கிரில் செய்யலாம். ஓகே, ஓகே, கிரில் செய்யலாம். கிரில் அச்சு தூக்குறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். அண்ட் பை ஃப்ரம் என்டையர் ஐ எம் சுபு அஃபிஷியல் டீம். பாய்.